மிளகா பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை மாதிரி ஈஸியாக செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். மிளகா பஜ்ஜி இது மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுங்க. போட்டு அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால இப்படி செய்யலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, உப்பு, கேசரி பவுடர், கடலை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, வெறும் மிளகாய்த்தூள். இவ்வளோ தான் பஜ்ஜி செய்கிறதுக்கு. நம்ம வீட்டில் செய்து இப்படி தான் சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், கடலை மாவு சேர்த்துருங்க, மிளகாய்த்தூள், உப்பு, கேசரி பவுடர், பச்சரிசி மாவு, சோட்டா மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு கிப்பு எல்லாம் கலந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலர போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கலக்கிக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட போகிறதில்ல. நம்ம எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். மாவு அவ்வளோ இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதை மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு பிரட்டிடுங்க. இப்போ நம்ம அள்ளி தான் அப்படியே போட போகிறோம், ஒன்று ஒன்றா இட்டு போட போகிறதில்ல. தானுங்க, இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறதில்ல, மொத்தமாக அள்ளி போட போகிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி போடுறேன். இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுமா. இப்போ நான் அடுத்தது எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதை மாதிரி போட வேணாம், மொத்தமாக அள்ளி போட்டுடலாம். அவ்வளோதான். இது மாதிரி போட்டுட்டு ஒரு சைடு வெந்துச்சு, அதை அப்படியே திருப்பி விட்ருங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்ருங்க. பார்த்திங்களா, மாவு அவ்வளோ இருக்காது. இப்போ வெந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம். இப்போ நான் எப்படி அள்ளி போடுறதுன்னு ஒன்று ஒன்றா போட்டு காமிச்சா அந்த பாருங்கள். இது மாதிரி கையில் எல்லாத்தையும் அள்ளி இதை மாதிரி போட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு இதை மாதிரி திருப்பி போடுங்க. இதை பாருங்கள், எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி இதை மாதிரி போட்டுருங்க. இதை மாதிரி ஒன்று அப்படியே திருப்பி மொத்தமாக அப்படியே திருப்பி விட்ருங்க. வெந்துடும். ஏன்னா இதில் மாவு அவ்வளோ இல்லைல்ல, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். டக்குன்னு எடுத்துடலாம். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பஜ்ஜின்னா நிறைய மாவு இருக்கும், பஜ்ஜி மாவு. இதை மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே நம்ம பஜ்ஜி அது மாதிரி தான் சாப்பிட்டு பார்ப்போம். இதை மாதிரி ஒரு தடவை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.